நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டாப் டைரக்டர்ஸ் கூட தான் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். அது ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம SK23 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் வந்து பண்ற படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகபட்ச பெரிய பொருட்செலவுல தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இது அவுட் அண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்டர்டெய்னர் மூவி அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன் சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சோசியல் மெசேஜ்ல வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SK24 இந்த படத்தை பார்த்தா இன்னைக்கு நான் அப்டேட்டே எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம SK24 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டான் டைரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, சிபி சக்கரவர்த்தி அவர் தான் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SK சார் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண 2 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாஸ் மூவியாக இருந்தாலும் இது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஃபுல் அண்ட் காமெடி மூவியாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பூஜா செரிமனி இன்னையிலேருந்து தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பூஜா செரிமனி வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் கலந்துக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிக்க போகிற மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் ஸ்டுடியோஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்திலன் சுவாமிநாதன் எடுத்த மகாராஜா படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட SK24 இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்க ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண மகாராஜா கதை கேட்கும்பொழுது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். பட் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமும் சொல்ல முடியும். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கதை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போலேருந்தே தோணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SK24ஓட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து காசிப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டைட்டில். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டான் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா SK சாருக்கு எப்படி பொருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவோட டான் அப்படின்னு கேட்டால் நம்மளோட சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SK24ஓட அஃபிஷியல் டைட்டில் வந்து வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கிற இந்த டைட்டில் தான். ஸோ இந்த டைட்டில் வந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமாவில் பாஸ் யாருன்னு கேட்டால் நம்மளோட SK சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வைக்கிறதா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்குமே தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமர்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதில் சொன்ன விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் அப்படிங்கிற இந்த டைட்டில். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா SK25 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை ப்ராஜெக்ட் தான் நம்மளோட சுதா மேம் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா SK24 அப்படிங்கிற இந்த படத்தோட பூஜா செரிமனி இன்னைக்கு தொடங்குறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி SK சார் 2 ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா SK23 அண்ட் SK24 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஆர் முருகதாஸ் சார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டான் சிபி சக்கரவர்த்தி பண்ணுறதுனால இந்த 2 படமும் வந்து பார்த்தீங்கன்னா SK சாருக்கு அந்த கட்டத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கூட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்.